சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து. வெண்பொங்கல், தோசை, இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட கல் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கத்திரிக்காயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக புளித்தண்ணி, அரைச்சி வச்ச மசாலா பவுடர், தாராளமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் சூப்பரான சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. இது தயிர் சாதம், சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம். சீக்கிரம் கெட்டும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.